வணக்கம் நேயர்களே, ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் விவாத நேரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது தமிழரசி சிவக்குமார். இன்றைய விவாதத்திற்கான தலைப்பை முதலில் பார்க்கலாம். கூட்டணியிலிருந்து ஓபிஎஸ் வெளியேற காரணம் யார்? மோடியை சந்திக்க ஏற்பாடு செய்ய மறுத்தாரா நயினார்? செல்போன் மெசேஜ் ஆதாரங்களை வெளியிட்ட ஓபிஎஸ். இபிஎஸ்க்கு ஆதரவாக செயல்படுகிறாரா நயினார்? உண்மையில் நடந்தது என்ன? பின்னணியில் உள்ளது யார்? இது பற்றிய விவாதத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை முன்வைக்க வந்திருக்கும் விருந்தினர்களை ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக வரவேற்கிறோம். முதலில் இணையத்தின் வழியாக இணைகிறார் பிஜேபியிலிருந்து திரு தூத்துக்குடி செல்வம் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சகோதரி. அடுத்ததாக அரங்கிற்கு வந்திருக்கும் அரசியல் விமர்சகர் திரு குமணராஜா அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். அரங்கிற்கு வந்திருக்கும் அதிமுகவிலிருந்து திரு பொதிகை சாரதி அவர்கள். சார் வணக்கம். செல்வம் சார், உங்களிடமிருந்துதான் இன்றைய விவாதம் தொடங்குகிறது. அதாவது உண்மையில் நடந்தது என்ன அப்படின்றது ஒரு நல்ல கேள்வியாக இருந்தாலும் பின்னணியில் உள்ளது யார், யார் அந்த நபர் அப்படின்றது தான் இன்றைய பேசு பொருளாக இருக்கிறது. நான் அதனாலதான் சொல்லலைங்க சார். அதை செல்போன் ஆதாரங்களை எல்லாம் வெளியிட்டு சில ஒரு பரபரப்பான பேசு பொருளாக இருக்கிறது. இந்த கூட்டணியிலிருந்து வெளியேறி இருப்பதும் சில அதிருப்தியை கொடுத்திருக்கிறது ஓபிஎஸ் அவர்களுடைய ஆதரவாளருக்கு என்று கசிந்து கொண்டிருக்கிறது சில செய்திகள். அதை வெளியிட்டு உங்களுடைய முதல் சுற்று கருத்துக்கள். ஏனென்றால் இபிஎஸ் அவர்களுக்குத்தான் ஆதரவாக செயல்படுகிறார் நயினார் என்பது வெட்ட வெளிச்சமாக இருப்பதாக ஓபிஎஸ் தரப்பினர் கருதுகிறார்கள். உங்களுடைய முதல் சுற்று கருத்துக்கள். ராஜ் நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு, நெறியாளர் சகோதரிக்கு, அதே போலவே என்னுடைய சக பங்கேற்பாளர்கள் மரியாதைக்குரிய மூத்த வழக்கறிஞரான குமணராஜா அவர்களுக்கும், நண்பர் பொதிய சாரதி அவர்களுக்கும், தொழில்நுட்ப கலைஞர்கள், எங்களை எல்லாம் எங்கள் முகத்தை முன்னிறுத்தி முறைப்படுத்துகிற தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இன்றைக்கு ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி தான் எங்களுக்கு முதலில் முகம் கொடுத்தது. இந்த ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில முதல்ல ஆரம்பிச்சதுல இருந்து இன்றைக்கு வரைக 400வது நிகழ்ச்சி இன்னைக்கு 400வது நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்யறேன். அந்த வகையில் எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. ரொம்ப நன்றிமா. அதாவது அதுலயும் நாம தொடங்கின இடத்திலேயே நம்ம 400வது நிகழ்ச்சியை நிறைவு செய்யறோம். அது யூடியூப்ல அடுத்த தலைமுறைக்கு அடையாளப்படுத்தி விட்டு போக வேண்டும் என்பதற்காக செய்த ஒரு சின்ன முயற்சி. அது இன்னைக்கு 400ஐ தொற்றிருக்கிறது. அதனால ராஜ் நியூஸ் தொலைக்காட்சிக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி முதல்ல தெரிவிக்கிறேன். ரெண்டாவது, இப்போ சகோதரி சொன்னீங்க, கூட்டணியில் இருந்து வெளியேற யார் காரணம்? அவருக்கு மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தான் பாரதிய ஜனதா கட்சி முக்கியத்துவம் கொடுக்கிறதோ, அவர்களுக்கு அதிகமான வாய்ப்புகளை தருகிறதோ என்றெல்லாம் அந்த கோணத்திலே நம்முடைய தலைப்பு வடிவமைக்கப்பட்டிருக்கிற காரணத்தால சொல்றேன். இது கூட்டணியில இருந்து யார் வெளியேறுகிறார்கள், யார் உள்ளே வருகிறார்கள் என்பது அரசியல்ல ஒவ்வொரு நிமிடங்கள்லயும் என்னென்னவோ அதிர்வுகள் வரும். அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நம்ம பல்வேறு காலகட்டங்கள்ல நம்ம பல்வேறு நிகழ்ச்சிகள்ல பேசியிருக்கோம். ஒரு நாள் இரவு, ஒரு மணி நேரம், இன்னும் சொல்ல போனீங்கன்னா ஒரு நொடி என்பது வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய அபூர்வமான விஷயம் தான். அடுத்த there is no guarantee and security for next second, even next second. அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதனால அரசியல்ல நீங்க அவர் இந்த அணிக்கு போறாரு, இவர் அந்த அணிக்கு போறாரு எல்லாம் அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கும். அதுக்கு எல்லாம் நான் ரொம்ப ஆழமா போக விரும்பல. அதே நேரத்துல பிரதமர் அவர்களை சந்திப்பதற்கு திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் தடையாக இருந்தார்கள் என்று திரு ஓபிஎஸ் அவர்கள் குற்றம் சாட்டுவதை நான் மறுக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, திரு ஓபிஎஸ் அவர்கள் 3 முறை முதலமைச்சராக இருந்தவர். இன்னும் சொல்ல போனீங்கன்னா, மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் அமித்ஷா அவர்களுக்கும் மிக நெருக்கமாக அணுக்கமாக தெரிந்தவர், அறிமுகமானவர். அவர் ஒருவேளை பிரதமரை சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் அவரே கூட பிரைம் மினிஸ்டர் ஆபீஸுக்கு ஒரு மெயில் போட்டிருக்கலாம். அவங்க பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்ல அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்க முடியும். உள்துறை அமைச்சர்கிட்ட அவரே நேரடியா அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்க முடியும். அதுக்கு அவர் மாநில தலைவரை மூலமாகத்தான் கேட்கணுங்கிற அவசியம் இல்ல. அது எல்லாம் உங்க எல்லாருக்கும், நம்மகிட்ட இருக்கிற எல்லா நெறியாளர்களுக்கும், அது நம்முடைய கருத்துரையாளர்களுக்கும் அது நல்லா தெரியும். அதனால திரு ஓபிஎஸ் அவர்கள் நயினார் நாகேந்திரன் அவர்களை குற்றம் சாட்டுறதுல எப்படின்னு கேட்டீங்கன்னா, அது செல்போன் ஆதாரம் 2 மெசேஜ் போட்டேன்,
SMS போட்ட அதை வந்து அவர் ரியாக்ட் பண்ணல அப்படின்லாம் சொல்றாங்க. அதுல வந்து நியாயம் கிடையாது. ஏன்னு கேட்டா அண்ணன் குமணராஜா அவர்கள், நான் காலையில 11 மணிக்கு ஒரு செய்தி போட்டேன்னா அண்ணன் குமணராஜா நீதிமன்றத்துல இருக்காருன்னு சொன்னா அதுல நீதிமன்றத்துக்குள்ள செல்போன் சுவிட்ச் ஆஃப் ஆகியிருக்கு. நீதிமன்றத்துக்குள்ள செல்போன் சுவிட்ச் ஆஃப் ஆகியிருக்கு. அவருக்கு பல வேலை நெருக்கடி, அலுவல் நெருக்கடி இருக்கும். அவர்கள் வந்து ஒரு நாள் முழுக்க அந்த SMS வாட்ஸ்அப் பார்க்காம, அதுல வாட்ஸ்அப் பார்த்து ஆர்வமா பார்க்கணும், அதை வந்து அதுக்கு பதில் சொல்லணுங்கிறது எல்லோராலும் கடைபிடிப்பது இல்லை. அதுதானே சார் ஒரு கம்யூனிகேஷன் டூல், ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுவதற்கு இல்ல நேரடியா போய் பார்க்க முடியாது. அதனால இது வந்து ஒரு ஸ்ட்ராங் டூல் தானே, ஒரு கருவியாகத்தானே இந்த காலத்துல பயன்படுத்தப்படுகிறது. இல்ல, இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா, ஒரு மாநில தலைவர், ஒரு அரசியல் கட்சியினுடைய, அகில இந்திய அரசியல் கட்சியினுடைய மாநில தலைவர், ஆளுங்கட்சியோட மாநில தலைவர், சட்டமன்ற உறுப்பினர், அவருடைய உதவியாளர்கள்ட்ட அந்த செல்போன் இருந்திருக்கும். அவங்களே கூட சரியான தகவலை சரியான நேரத்தில் சொல்லாமல் இருந்திருக்க கூடும். அதனால வந்து இத ஒரு குற்றச்சாட்டா சொல்லாம உடனே அவர் திரு OPS அவர்கள் என்ன செஞ்சிருக்கணும்னு கேட்டீங்கன்னா, பிரைம் மினிஸ்டர் ஆபீஸோட தொடர்பு போட்டிருக்கணும். நான் பிரதமரை சந்திக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி மெயில் போட்டிருக்கணும். பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்க்கு வந்து ஏதாவது ஒரு வகையில அவர் தொடர்பு கொண்டிருந்தா அதுக்கான பதில் கிடைச்சிருக்க முடியும். பிரைம் மினிஸ்டருடைய ப்ரோக்ராம், அந்த விஷயம், பிரைம் மினிஸ்டர் வந்து அவரை சந்திக்கிற விசிட்டர்ஸ் இருக்காங்க பாருங்க, அதை வந்து தீர்மானிக்கிறது யாரோ போறது கிடையாது. பிரைம் மினிஸ்டருடைய புரோட்டோகால் இருக்கு. ஒரு வார காலத்திற்கு முன்பே யார் யார் சந்திக்க வேண்டும் அதுல வரிசைப்படுத்தி, அதுல அவங்க யாராவது குற்ற பின்னணி உள்ளவர்களா, இந்த கட்சியை சார்ந்தவர்கள், என்னென்ன தகுதி உள்ளவர்கள், இப்படி எல்லாம் வரிசைப்படுத்தி முறைப்படுத்தி அந்த புரோட்டோகால் படிதான் அவங்க சந்திக்க அனுமதிப்பாங்க. அதெல்லாம் வந்து முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் OPS அவர்களுக்கு தெரியும். ஆனாலும் கூட அவர் எதையோ ஒன்றை மறைப்பதற்காக அவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ்நாடு தலைவர் மீது குற்றம் சாட்டுவதாக நான் உணர்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 3 முறை முதலமைச்சராக இருந்தவருக்கு அந்த புரோட்டோகால் எல்லாம் தெரியாம இருக்காது. தெரியாம இருக்காதா? அத நான் எதிர்கேள்வி கேட்கிறேன். அதெல்லாம் அவருக்கு தெரிந்திருக்காதா? அதான் தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தா அதை மறைக்கிறார் நான் நினைக்கிறேன். இன்னொன்னு, திரு OPS அவர்கள் வந்து மிகவும் நல்லவர், ஆனா வல்லவர் இல்லை. நல்லவரும் வல்லவருமாக இருந்து அரசியல்ல வந்துருமா? அரசியல் வந்து ஒரு தந்திர பூமி. அரசியல்வாதிகள் வந்து தந்திர பூமி, அரசியல் நாடக மேடை. அதுல அரசியல்வாதிகள் நடிகர்கள். நாடக பூமியில ஒருத்தர் தலைவரா ரோல் பண்ணுவாரு, ஒருத்தர் MLA-வா, ஒருத்தர் அமைச்சரா, அவங்க ரோலை வந்து என்னது ஆக்ட் பண்ணிட்டு போறதுதான். அதனால இந்த தந்திர பூமியில மிகப்பெரிய அளவுல சாமர்த்தியங்களும் சாதுரியம் இருந்தால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும். மாண்புமிகு புரட்சி தலைவி அவர்களால் 3 முறை அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால், அவருக்கு மாண்புமிகு புரட்சி தலைவி அவர்களால் ஒரு பெருமை கிடைத்தது என்று சொன்னால் அது ஒரு காலகட்டம். ஏன்னா அவங்களே கூட பரவன் என்று சொன்னார்கள். ஏன்னா அரசாணையை, அரசு பதவி, அதாவது அரியணையை வந்து கொடுத்துட்டு காட்டுக்கு போன பிறகு அதை வந்து ராமன் காட்டில இருந்து திரும்பி வந்த பிறகு அந்த அரியணையை ஒப்படைத்த பெருமைக்குரியவர் பரதன் என்பதால் பரதன் என்று அந்த அம்மையாரை அவர்களே பாராட்டி இருக்கிறார்கள். அதையெல்லாம் நான் மறுக்கல. அதே நேரத்துல திரு OPS அவர்கள் வந்து முதலமைச்சரை சந்திக்கிறார். முதலமைச்சர் திரு MK ஸ்டாலின் அவர்களை சந்திக்கிறார். அதிமுகவுக்கு திமுகவுக்குள்ள விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தடுத்து 2 பேருமே இருதுருவ அரசியல். எப்படின்னு கேட்டா, மக்கள் திலகம் எம்ஜிஆர் காலம் ஒன்று, அதுக்கு பிறகு உள்ள காலங்கள்ல பாத்தீங்கன்னா ஒருவர் வீட்டு ஒரு திருமணத்திற்கு இன்னொருவர் அந்த திமுக கட்சியை சார்ந்தவர்கள் வீட்டிற்கு அதிமுகவை சார்ந்த நண்பர்கள் போக மாட்டாங்க. அதிமுகவை சார்ந்தவர்கள் வீட்டு திருமணத்திற்கோ நல்ல காரியங்களுக்கோ அது திமுகவில் இருந்து வரமாட்டாங்க. அந்த அளவிற்கு ஒரு எதிர்ப்பு அரசியல் மிக கடுமையாக புரட்சி தலைவி அவர்களுடைய காலத்திலேயும் கலைஞர் அவர்கள் காலத்திலேயும் இருந்தது. அப்படியெல்லாம் இருக்கிற ஒரு நிலையில திரு OPS அவர்கள் வந்து முதலமைச்சரை சந்தித்தது ஒரு நாகரீகமாகவே இருக்கட்டும். ஆனாலும் கூட அது சந்திப்பதற்கான காரணமும் நேரமும் இதுவாக நான் கருதவில்லை. சந்தித்து விட்டு பத்திரிகையாளர்களை ஒரே செய்தி, பத்திரிகையாளர்களை அவர் வெளியே வந்து பத்திரிகையாளர்களை சந்திக்கும் போது அரசியல்ல யாரும் நிரந்தர எதிரி இல்லை என்று அவர் சொல்லுகிறார். அப்படின்னு சொன்னா திரு OPS அவர்கள், அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, OPS அவர்கள் திமுகவோடு எதிர்காலத்திலே கூட்டணி வைக்க போகிறார் என்று பொருள் கொள்ளப்படுமா இல்லையா?
அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, திரு ஓபிஎஸ் அவர்கள் தொடர்ந்து தவறு செய்கிறார் அல்லது அரசியலிலே திக்கு தெரியாமல் திசை தெரியாமல் தடுமாறிக் கொண்டிருக்கிறார் என்கிற நாகரிகமான வார்த்தையை நான் முதல் சுற்ற பதிவு பண்ணேன். அதுக்கு பிறகு அடுத்த கட்டத்தில். சரிங்க சார். சற்று முன்னதாக இணையத்தில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு ஜே ராகவன் அவர்கள். சார் வணக்கம். சரிங்க சார். குமணராஜா சார், நீங்க சொல்லுங்க. அதாவது இது மனசுல எதையோ ஒன்று வைத்துக்கொண்டுதான் இந்த குற்றச்சாட்டை ஓபிஎஸ் அவர்கள் முன் வச்சிருக்காரு. இப்போ அந்த அப்பாயின்மெண்ட் அப்படின்றது தான் இங்க ஒரு பெரிய காரணியாக பேசப்படுகிறதா? பிரதமர் அலுவலகத்திற்கு அவரே தொடர்பு கொண்டிருக்கலாம். அப்படி தொடர்பு கொண்டாலும் கூட அவர் சந்திக்க முடியாமல் போனதற்கு நயினார் அவர்கள் ஒரு காரணமாக இருக்கிறாரா? உடுக்கை இழந்தவன் கை போலே அங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. இந்த நேரத்தில் இன்னொரு குரலையும் சேர்த்து சொல்ல வேண்டியிருக்குது. முகம் நக நட்பது நட்பன்று, நெஞ்சத்து அகம் நக நட்பது நட்பு. ஏனென்றால் தமிழ்நாட்டு அரசியலில் ஓபிஎஸ் அவர்களுடைய இடம் என்பது, அவர் செய்த தொழிலை யாரும் குறைத்து மதிப்பிடவில்லை. பிரதமர் அவர்கள் டீ விட்டார் என்று சொன்னார்கள். ஆம், நான் டீ விட்டதன் மூலமாகத்தான் இன்றைக்கு பிரதம மந்திரியாக வந்திருக்கிறேன் என்று. அதே போல நம்முடைய மதிப்பிற்குரிய முன்னாள் முதலமைச்சர் அவர்களும் ஒரு டீ கடையை தான் வைத்திருந்தார். அதை பற்றி ஒன்றும் குறையில்லை. ஆனால் அரசியலில் அண்ணன் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல ஜெயலலிதா அவர்களுக்கு இடர்பாடு வந்த பொழுதெல்லாம் ஒரு ஸ்டாப் கேப் அரேஞ்ச்மெண்ட் என்று சொல்லப்படுகின்ற ஒரு தற்காலிக ஏற்பாடு செய்ய வேண்டும் என்ற பொழுது, விசுவாசமிக்க தொண்டனாக தமிழ்நாட்டிலே இவரைப் போல ஒருவர் உண்டா என்கின்ற சொல்லுகின்ற அளவிற்கு விசுவாசமாக அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருந்தார். அதற்காக அவர் 3 முறை முதல்வராக்கப்பட்டார். இந்த முதல்வராக்கப்பட்டார் என்கின்ற ஒரே ஒரு காரணத்திற்காக முதலமைச்சருடைய அனைத்து புரோட்டோகால் உள்பட அனைத்தையும் அவர் தெரிந்து வைத்திருக்கிறார் என்று சொல்லுவது சற்று சங்கடமாக தான் இருக்கிறது. ஏனென்றால் 5 வருடமே மிக குறுகிய காலம் என்று அரசியலில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பிட்டு நமது பிஜேபியுடைய இன்ஸ்டால்மெண்ட் மாதிரி அப்பப்பொழுது வந்துவிட்டு மாதத்துக்கு ஒரு தடவை அல்லது 3 மாதத்துக்குள்ள 6 மாதத்துக்கு ஒரு தடவை முதல்வர் பதவியை இருந்துவிட்டு, அவருக்கு இந்த அதிகபட்சமான முதல்வருக்கே எப்படிப்பட்ட புரோட்டோகால் இருக்க வேண்டும் என்கின்ற சொல்கின்ற பொழுது, பிரதம மந்திரியை பொறுத்தளவிற்கும் மிகப்பெரிய விஷயங்கள் பின்னே இருக்கிறது. அதில் நிர்வாக கோளாறுகள் இருக்கிறது, நிர்வாக பிரச்சனைகள் இருக்கிறது. அரசியலில் பத்திரிகைகளும் ஊடகங்களும் எதிலே விளக்கெண்ணெய் போட்டு ஊற்றிவிட்டு அதிலிருந்து எதை புதியதாக கண்டுபிடிக்கலாம் என்பது யதார்த்தம். அது அவர்களுடைய தொழில். எந்த ஊடகத்தையும் நாம் தவறு சொல்லவில்லை. ஆனால் முதல்வர் அவர்கள், முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் அவர்கள் குறுஞ்செய்தியை காட்டி, நான் இதோ அனுப்பியிருக்கிறேனே, யாருக்கு அனுப்பியிருக்கேன் பாருங்கள், என்ன செய்தி என்று பாருங்கள் என்று சொன்னால், அவரவர்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அவர் பிரதம மந்திரியினுடைய மாநில கட்சியினுடைய பிரதமர் ஆளுகின்ற கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்தாலும் அவருக்கும் கூட ஒரு லட்சுமண் ரேகா என்று சொல்லக்கூடிய பிரதம மந்திரியினுடைய இல்லத்திற்கோ அல்லது பிரதம மந்திரியினுடைய நிகழ்ச்சியிலே பேசுவதற்கோ வாய்ப்பு இருக்கிறது. மேலும் அவர் கூட, நமது நயினார் நாகேந்திரன் கூட இப்படி ஒரு வாய்ப்பு கேட்கிறார்கள் என்பதை அவரும் ஒரு ஆலோசனையாகத்தான் சொல்ல முடியுமே ஒழிய இறுதி முடிவெடுப்பது பிரதமரே கூட இல்லை. ஏனென்றால் அவருடைய PM செக்யூரிட்டி என்று இருக்கிறது. அவருடைய நிகழ்ச்சி நிரலை பார்த்து கொண்டிருக்கின்ற அவருடைய தனிப்பட்ட முறையில் தனி செயலர் இருக்கிறார். எங்கே சந்திப்பது, எப்படி சந்திப்பது என்று சொல்லித்தான் அதை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. இப்பொழுது இதை காரணத்தை வைத்துக்கொண்டு கண்டிப்பாக ஊடகங்கள் முடிச்சு போட்டிருக்கிறது. அவர் தெளிவாக சொல்லுகிறார், நான் முதல்வர் அவர்களுக்கு உடம்பு சரியில்லை, உடல்நிலை சரியில்லை, அதனால் எப்படி இருக்கிறது என்று கேட்பதற்காக போனேன் என்று. EPS அவர்களுடைய அன்னையார் அவர்கள் இறந்து போனது கூட MK ஸ்டாலின் அவர்கள் அப்பொழுது எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது அவருடைய இல்லத்திற்கே வருகை தந்திருக்கிறார். அண்ணன் அவர்கள் சொன்னதை போல கலைஞர் இருந்த பொழுதும் ஜெயலலிதா அவர்கள் இருந்த பொழுதும் என்னுடைய வீட்டு காக்கா அந்த வீட்டில் உட்காரவே கூடாது என்கிற நிலைமை இருந்தது.
அது வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் மாறியது. ஓபிஎஸ் உடைய வீட்டு நிகழ்ச்சிக்கும் போயிருக்கிறார்கள், இபிஎஸ் அவர்களுடைய நிகழ்ச்சிக்கும் போயிருக்கிறார்கள். ஸ்டாலின் அவர்கள் முதல்வர்களுக்கு ஆலோசனை சொல்வதற்காக இபிஎஸ் ஆலோசனை இருந்த பொழுது இவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஏற்கின்ற ஆலோசனைகளையும் எடுத்து சென்றிருக்கிறார்கள். அது ஒரு ஆரோக்கியமான அரசியல். வடபுலத்திலே இல்லை, இதுவரைக்கும் அப்படித்தான் இருக்கிறது. வடபுலத்திலே பாராளுமன்றத்திலே சண்டை போடுவார்களே ஒழிய வீட்டு நிகழ்ச்சிகளுக்கு என்று வருகின்ற பொழுது நேரடியாக வந்து உட்கார்ந்து விடுவார்கள். அரசியல் மாச்சரியர்களை நான் 2 ஆண்டு காலம் டெல்லியில் இருந்த பொழுது எந்த கட்சியினை சார்ந்த எம்பி என்பதை அவர் பார்ப்பதே இல்லை. நேரடியாக ஒரே வார்த்தையில் எம்பி சாப் ஆகையா இப்படித்தான் சொல்வார்கள். எம்பி அவர்கள் வந்து விட்டார். அவர் எந்த கட்சி? ஒரே ஒரு எம்பியாக இருந்த ராமு வாலியா அவர்கள் மத்திய அரசினுடைய ஹெல்த் துறை அமைச்சராக, மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருந்தார். அதுவும் நடந்திருக்கிறது. அரசியல் என்பது அப்படித்தான். ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் தனக்கு எல்லா கதவுகளும் மூடப்பட்டதற்கு பின்பாக எந்த பக்கத்தில் நம்ம வடிவேலு சொன்ன மாதிரி எங்கே போனாலும் முட்டிச்சந்தா தெரியுதாடா சாமி, நான் எந்த பக்கம் போகிறது என்பது தெரியாத காரணத்தினாலே வேற வழி இல்லாமல் இப்பொழுது அவரே சொல்லுகிறார், வாலண்டரியாக வந்து சொல்கிறார், ஐயா நான் திராவிட முன்னேற்ற கழகத்திலும் கூட்டணி வைக்கப் போவதில்லை, இது வதந்தி கிளப்புகிறார்கள் என்று சொல்வதற்கு காரணம் அது அவரே ஒழிய வேற யாரும் இல்லை. வேற யாரும் மூன்றாவது நபரோ அதுக்கான முயற்சியோ அதுக்கான விஷயமோ இல்லை. இப்பொழுது ஓபிஎஸ் அவர்களோட இருப்பது ஒரு 4-5 பேர் இருக்கிறார்கள். அதிலே 2 பேர் மட்டும் எம்எல்ஏயாக இருந்தவர்கள். அவர்களுக்காக திருப்திப்படுத்துகிற முயற்சிக்காக பண்ணுகிறார். இவர் மாநாட்டு என்றார், மாநாட்டை போய் கூட்டமாக மாற்றியிருக்கிறார். அப்புறம் திருமுனை பிரச்சாரமாக மாற்றுவாரா என்றால் அரசியலில் அண்ணன் சொன்னதைப் போல 1 வாரம் என்பது மிக அதிகம். முதல் நாள் இரவு கோவாவினுடைய முதலமைச்சராக இருக்கிறார், மறுநாள் காலையில் இந்தியாவினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டராக பதவியேற்கிறார் ஒரு நபர். அதே போலத்தான் நேற்று வரை கவர்னராக இருந்தவர் மறுநாள் இந்த மாநிலத்திற்கு வந்து முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார். இது அரசியலில் எல்லோரும் நடக்கும். இல்லைனா தமிழ்நாடு தான் அதிகமாக அருமையாக சொல்லுவார், ஒரு நொடியினுடைய விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், மதிப்பு தெரிய வேண்டும் என்றால் ஒலிம்பிக்கில் தோற்று போனவர்களை கேளுங்கள். 1 மணி நேரத்தினுடைய மதிப்பு தெரிய வேண்டும் என்றால் ஒலிம்பிக்கிலே 1 மணி நேரம் தெரிய வேண்டால் டாக்டருடைய விஷயத்தை கேளுங்கள். 1 நிமிடத்தினுடைய வேல்யூ தெரிய வேண்டும் என்றால் ட்ரெயினை விட்டுவிட்டவனுடைய விஷயங்களை கேளுங்கள் என்றார். ஒரு நாளினுடைய மதிப்பு தெரிய வேண்டும் என்றால் ஒரு பரீட்சைக்கு தன்னுடைய கடைசி நாளிலே அப்ளை பண்ண முடியாமல் போன அந்த மாணவனை கேளுங்கள். இது அதுபோல அரசியலில் அண்ணன் சொன்னதை போல ஒரு நொடி கூட மிக முக்கியமாக இருக்கிறது, 1 மணி நேரம் முக்கியமாக இருக்கிறது. இப்போதைக்கு ஜாதகம் சரியில்லை, கட்டம் சரியில்லை. யாருக்கு? நமது ஓபிஎஸ்க்கு. அதை நம்பிக்கொண்டிருக்கிறவர்கள், குறிப்பாக அண்ணன் ஓபிஎஸ் அவர்களே ஜாதகத்தின் மீதும் ஆன்மீகத்தின் மீதும் மிகப்பெரிய நம்பிக்கை கொண்டிருக்கிறார். உங்களுக்கு இப்போதைக்கு டைம் ஒர்க் அவுட் ஆகலை. அரசியலில் மிகச் சரியாக விஷயங்கள் உங்களுக்கு நடைபெறவில்லை. அதனால கொஞ்ச நாளைக்கு வழக்கம் போல எப்பொழுதும் போல மியூட்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது, ஏதாவது நடக்குமா என்று முயற்சி பண்ணி பார்க்கலாம். நல்ல வேலை ஒதுங்கி இருங்கள் அப்படின்ற வார்த்தை வந்து நீங்க சொல்லலை. சரி, தொடர்ந்து பேசலாம் சார். ராகவன் சார், நீங்க தான் சொல்லணும். அதாவது ஓபிஎஸ் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது குமணராஜா அவர்கள் ஒரு வார்த்தையை உபயோகித்தார், விசுவாசம் என்பதற்கு அவர்தான் எடுத்துக்காட்டு, விசுவாசி என்றால் அவர்தான், கட்சிக்கு மட்டுமல்லாமல் முதலமைச்சர் அவர்களுக்கும் தன்னை முதல்வர் ஆக்கிய ஜெயலலிதா அம்மையார் அவர்களுக்கு சிறந்த விசுவாசியாக இருக்கிறார் என்று. ஆனால் துரோகம் செய்து விட்டார், எதற்காக மு.க. ஸ்டாலின் முதல்வர் அவர்களுடைய வீட்டுக்கு சென்று விட்டார் என்று இபிஎஸ் தரப்பினர் ஒரு பெரிய குற்றச்சாட்டை முன்வைத்தார்கள். இப்போது பிஜேபி கூட்டணியிலிருந்து நான் வெளியே வரேன், என்னை வந்து பிரதமரை பார்க்க அப்பாயின்மெண்ட் வாங்கி தரலன்னு அவர் வெளியிட்டு கொண்டிருக்கும் குற்றச்சாட்டுகளை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன? மதிப்புக்குரிய குமணராஜா அவர்கள் சொல்லிய கருத்தை நான் ஆமோதிக்கிறேன். அதாவது ஜெயலலிதா மறைவுக்கு பின் பாஜக வந்து அதிமுகவை கையில் எடுத்துக் கொண்டது. அப்போது பாரத பிரதமருக்கும் பாஜகவுக்கும் தன்னை விசுவாசியை காட்டிக்கொண்டார். ஏற்கனவே வந்து ஜெயலலிதாக்கும் சசிகலாவுக்கும் விசுவாசியை காட்டினால்தான் அவர் 3 முறை முதல்வராக முடிந்தது. மற்றபடி அவருக்கு இன்னும் பெரிய சிறப்பான திறமைகள்லாம் ஒன்றும் இல்லை. அவர் வந்து சொன்னதை கேட்டுட்டு கரெக்டா சேர வேண்டியதே சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்தாரு. அவரை சேர வேண்டிய இடத்தில் சேர்த்து கொண்டார். அதுதானே சார் சொல்ல வந்தீங்க? அதனால் அவர் வந்து ஒரு மதிப்புக்குரிய பதவியில் ஒரு டம்மியா வைக்கப்பட்டார். அதன் பிறகு பாஜக வந்து ஜெயலலிதா மறைவுக்கு பின்
பாஜக கண்ட்ரோலுக்கு வந்ததுக்கு அப்புறம் திடீர்னு பாஜக விசுவாசியா மாறினார். அதுக்கப்புறம் வந்து சசிகலாவை எதிர்த்தாரு, அடுத்து டிடி தினகரனை எதிர்த்தாரு, அப்புறம் எடப்பாடியோட வந்தாரு, அப்புறம் எடப்பாடியோட சண்டை போட்டாரு, பின்னும் மீண்டும் தர்ம யுத்தம் நடத்தி அதுக்கப்புறம் பிஜேபியை இவரை வந்து சமாதானப்படுத்தி ஒருங்கிணைச்சு வச்சாங்க. சோ இதுதான் நடந்தது உண்மை. 2021 இவர் வந்து அதிமுக விட்டு வெளியேற்றப்பட்ட போது இவர் என்ன செஞ்சிருக்கணும்னா, சும்மா வழக்கு போடாம அப்பவே ஒரு புதிய கட்சி ஆரம்பிச்சு எடப்பாடி மீது பலம் அதிகமா எனக்கு பலமா அதிகமா அப்படிங்கிற தனது ஆதரவாளர்களை திரட்டி ஒரு தனி கட்சியை தொடங்கி அது வலுப்படுத்தி இருக்க வேண்டும். அதை அவர் செய்யவில்லை. அவர் என்ன நினைச்சாருன்னா, எடப்பாடிக்கு ஏற்ற மாதிரி ஒரு கேஸை போட்டா பிஜேபி வந்து நம்மளை காப்பாத்தி நம்ம கையில அப்படியே அதிகாரத்தை தூக்கி கொடுத்துரும் அப்படின்னு எதிர்பார்த்தாரு. அவங்க அது செய்யல. அவங்க வந்து அதிமுகவோட உறவு வச்சுக்கிறதுக்கும் அதிமுக பற்றி சில தகவல்களை பெறுவதற்கு இவரை ஒரு கருவியாக பயன்படுத்தினார், அவ்வளவுதான். அது இவர் புரிந்து கொள்ளவில்லை. இவர் என்ன நினைச்சாரு, எல்லாமே நமக்கு அவங்க மீட்டெடுத்து கொடுத்துருவாங்க அப்படின்னு நினைச்சாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, எடப்பாடி என்ன பண்ணாரு, எடப்பாடியோட ஒரே நோக்கம் வந்து எக்காரணம் கொண்டு ஓபிஎஸ் கட்சியில சேர்க்கக்கூடாது. சமீபத்தில் ஒரு பேட்டியில கூட அவர் என்ன சொல்லியிருந்தாரு, டிடிவி தினகரன் அதிமுக அணியில் இடம் பெறுவாரா அப்படின்னு கேட்டப்ப அது வந்து காலம்தான் பதில் சொல்லும் அப்படின்னு சொன்னார். அதே போல ஓபிஎஸ் சேர்த்துக் கொள்ளுவீர்களா என்றால் அது காலம் கடந்து விட்ட செயல்னு சொல்றார். ஸோ அவருக்கு வந்து ஓபிஎஸ் சேர்க்கறதுல இஷ்டம் கிடையாது. ஏன்னா ரெண்டு காரணம். முதல்ல இபிஎஸ்க்கு என்னன்னா தன்னோட பதவியை நிலைநிறுத்தணும். அவருக்கு கட்சியை காப்பாற்றுறது, கட்சியை வலுப்படுத்துறது, அதை விட முக்கியமானது தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும். அதனால அவர் வந்து ஓபிஎஸும் உள்ள வரக்கூடாதுன்னு நினைச்சாரு. ரெண்டாவது, ஓபிஎஸ் வந்து இந்த மாதிரி பிரதமர் வந்து ஏற்கனவே அமித்ஷா 2 தடவை பார்க்க முயன்று அவருக்கு அனுமதி கிடைக்கவில்லை. இந்த முறை வந்து பிரதமருக்கு கோரிக்கை விடுத்தார். பொதுவாக வந்து அமித்ஷா போன்ற அரசியல்வாதிகள் வந்து அந்த கோரிக்கையை ஏற்கலாம் மறுக்கலாம். ஆனா பிரதமர்ங்கிறவர் வந்து பொதுவாக அபிஷியல் விசிட் வரும்போது இந்த மாதிரி அரசியல் யூகங்களுக்கெல்லாம் இடம் தரமாட்டார். அதுதான் உண்மை. ஆனால் இவர் என்ன பண்ணாரு, கோரிக்கையை விட்டுட்டு அதுக்கு அனுமதி கிடைத்து விட்டார் போன்ற ஒரு செய்தியும் வெளிவந்தது. இந்த சமயத்தை தான் இபிஎஸ் நன்றாக பயன்படுத்தி கொண்டார். அதாவது அவரும் நயினாரும் சேர்ந்து இவருக்கு எப்படி பிரதமர் அனுமதி கிடைக்க கூடாதுங்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அது வெற்றிகரமா முடிஞ்சு போச்சு. அதுதான். அதுல என்னன்னா, இப்ப வந்து என்ன சொல்றாரு, நான் வந்து பிஜேபியில இருந்து வெளியே வந்துட்டேன், வந்து நான் இனிமே வந்து எதிர்க்க போறது பிஜேபிக்கு எதிராக போராட்டம் நடத்த போறேன், அதிமுகவுக்கு எதிராக பிரச்சாரம் செய்ய போறேன்னு சொல்றாரு. இதுக்கெல்லாம் நடுவுல ஒரு பரபரப்பா தமிழக முதல்வர் திமுக தலைவர் ஸ்டாலினை போய் பார்த்தாரு. அது எது உடல்நலம், அதுக்காக தான் பார்த்தேன், அதுல வந்து எந்த நோக்கமும் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. ஆனா அதே நேரத்துல தாவேக்கால போய் சேருவாங்க, ரெண்டுமே பண்ண மாட்டாரு. அவர் வந்து திமுகலையும் போய் சேர மாட்டாரு, தாவேக்காலையும் போய் சேர மாட்டாரு. இல்ல அதுக்கு சான்ஸ் இருக்கு சார். கொஞ்சம் தாவேக்கா வந்து சார் தாவேக்கா போறதுக்கு சான்ஸ் இருக்குது. இல்ல போகமாட்டார்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அதான் அவருக்கு இருக்கிறது 2 வழிதான். ஒண்ணு, மீண்டும் பிஜேபியோட வந்து சமாதானமா போய் அவங்க கொடுக்குற சீட்டை வாங்கி அவங்களோட சின்னத்திலேயே நின்று ஏதோ 1-2 சீட்ல ஜெயிக்கிறதா ஒரு வழி. இன்னொரு வழி என்னன்னா, அவர் அதைத்தான் பின்பற்றுவார் நினைக்கிறேன். அவரோட முக்கிய எதிரி பாஜக அல்ல, ஓபிஎஸோட முக்கிய எதிரி பாஜக அல்ல, அவருடைய எதிரி வந்து இபிஎஸ் தான். அதிமுகவை தேர்தலில் தோற்கடிக்கணும்னா இவர் தோற்கடிக்க முடியாது. மொத்தத்துல அதிமுக தோக்கணும், அதுதான் இவருடைய எண்ணம். அந்த ஒரு நிமிஷம், அந்த ஒரு காரணத்துக்காக இவர் வந்து இப்ப தேர்தல் காட்டாலையும் முக ஸ்டாலினோட ஒரு ரகசிய உறவு வைத்திருக்கிறார். அதுதான். சரிங்க சார், நம்ம தொடர்ந்து சொல்லலாமா? சாரதி சார், நீங்க சொல்லுங்க. தொடர்ந்து இபிஎஸ் அவர்களை சுற்றித்தான் இன்றைய விவாதம் சென்று கொண்டிருக்கிறது. இபிஎஸ் அவர்கள் தான் என்னுடைய எதிரி, அதிமுகவை தோற்கடிப்பதற்காகத்தான் பிரச்சாரம் மேற்கொள்ள போகிறேன்,
பிஜேபியோட கூட்டணியிலிருந்தே வெளியே வந்து விட்டேன் என்று ஓபிஎஸ் அவர்கள் வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். இப்போ நயனார் நாகேந்திரன் அவர்களும் இபிஎஸ் அவர்களும் சேர்ந்துதான் ஓபிஎஸ் அவர்கள் பிரதமரை சந்திப்பதற்கு முட்டுக்கட்டையாக நின்றார்கள், தடையை போட்டார்கள், தாண்டியும் விட்டார்கள், ஜெயித்தும் விட்டார்கள் என்று பேசப்படுகிற கருத்து. முதல்ல வணக்கம் அனைவருக்கும். குமரராஜா ஒரு பதிவு ஒன்று பண்ணார் பார்த்தீங்கன்னா, அவர் அந்த ஒரு நொடி ஒரு மணி நேரம் ஒரு நாள்ன்றதை அருமையாக பண்ணார் பாருங்க. அவர் வழக்கறிஞராக வாதாடும் போது நான் நீதிமன்றத்திலே பார்த்துருக்கேன். நீதிமன்றமே அப்படியே ஒரு நிமிடம் அப்படியே சைலண்டாக இருந்ததுன்னா நான் பார்த்துருக்கேன், நேரில் பார்த்துருக்கேன். அந்த அளவுக்கு அவரோட விவாதங்கள் நல்லா இருக்கும். அதான் அது சொல்லும் போது பதிவு நல்லா இருந்தது. இன்னொன்று நான் நேராக பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். இவர் பார்த்தா என்ன பார்க்கல என்ன, மோடிக்கு இவர் யாரு முதல்ல, இவர் பார்த்தா என்ன பார்க்கல. நீங்க பார்த்து என்னங்க பண்ண போறீங்க? ஒரு பிரதமரை பார்க்கறோம்னா அதுக்கு என்ன ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கணும்ல. முதல்ல இவர் யாருக்கு நம்பிக்கைக்குரிய நபரா இருந்திருக்கிறாரு? இவர் செஞ்சது எல்லாமே அனைத்துமே துரோகம் தான். இவர் அதாவது தேனியில பெரிய குளத்துல சாதாரண ஒரு டீ கடையில இருந்தவர். இவர் சேர்மனாக வந்து அங்கே ஊரில் இருக்கிற ஒரு சேர்மன், முன்னாள் சேர்மன் கூட தான் இருக்கார். இவர் அடையாளம் தேர்தல் நேரங்களில் டிடிவி தினகரன் அவர்கள் அங்கே நிற்கிறாரு. அப்போ அந்த சேர்மன் என்கிட்ட நேரடியாக பதிவு பண்ணவர். அவர் நல்ல இப்போ முன்னாள் எம்எல்ஏவாக இருக்கார், இப்போவும் இருக்கார். அவர் எம்எல்ஏவாக தான். அவர் சொன்னது இவர் சரி டிடிவி தினகரன் கூட வச்சுக்கப்பான்னு சொல்லி அனுப்புனவர் தான் ஓபிஎஸ் அவர்கள். இதை நான் பகிரமாக வெளிப்படையில் தான் டிவி நிகழ்ச்சிகள் இது விவாத சொல்கிறேனே. அப்போது இவர் அங்கே போய் டிடிவி தினகரனால் இவர் அங்கீகரிக்கப்பட்டு சின்ன சசிகலா அவர்களை சந்திக்கிறாங்க. சசிகலா மூலியமா மாண்புமிகு அம்மா அவர்கள் நேரடி பார்வையில் போகிறாங்க. நேரடி பார்வையில் போய் இவரை ஆளாக்கியதே சசிகலா என்ற ஒரு ஆளுமை தான். அந்த அம்மா தான் இவரை உள்ள கொண்டு வருது. வந்து ஆமா வராங்க. சரி, அந்த அம்மா தான் கொண்டு வராங்க. வந்துட்டு 3 முறை முதல்வர் ஆகி அந்த அம்மா கேக்குறாங்க, நீங்க ராஜினாமா பண்ணுங்க, முதலமைச்சர் பதவியை கேக்குறாங்கன்றாங்க. இவர் கொடுத்துட்டு அந்த அம்மாக்கே இவர் விசுவாசமா இல்லைங்க. நேராக போய் தர்மயுதன் யாரோ ஒருத்தர் சொன்னதை வச்சு தர்மயுதன் போயிட்டு எங்க மாண்புமிகு அம்மா நினைவிடத்தில் போயிட்டு அமர்ந்து ஒரு 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 நிகழ்ச்சி மாதிரி ஒன்று பண்ணாரு. அது அந்த நேரம் பரபரப்பாச்சு. அன்னைக்கெல்லாம் நாங்கெல்லாம் கூட இருந்தோம். அன்னைக்கு விவரம் தெரியல, இன்னைக்கு தெரியுது. இன்னைக்கு அந்த தர்ம யுத்தம் போது பக்கத்துல நின்றுருக்கீங்க இருந்தோம். ஆனால் கடுமையா உழைச்சோம். அப்போ பாத்தீங்கன்னா இன்னைக்கு தெரியுது அந்த அம்மா இன்ன வரைக்கும் இவரை ஏன் பார்க்க மாட்டேங்கிறாங்க. பார்க்காத காரணம் என்ன? இதுதான் இவர் பண்ண துரோகங்கள். புரியுதுங்களா? இவர் யாருக்குமே விசுவாசமா இல்ல. மோடி அவர்களை நீங்க பார்த்து என்ன பண்ண போறீங்க? மோடி அவர்கள் சொல்லி தான் நீங்க சேர்றீங்க. சரி, அம்மா அவர்களே வந்து சரியான விசுவாசி அப்படின்னு ஒரு பொது மேடையில எல்லாரும் முன்னாடியும் சொல்லி இருக்காங்க. இப்ப குமரராஜா அவர்களும் சொன்னார், விசுவாசம் என்றால் ஓபிஎஸ் அவர்கள் தானே. கூடவே இருந்த நீங்க அக்செப்ட் பண்ணாங்க இல்லையா? உங்களுக்கு இங்க மறுபடியும் நீங்க பிரிஞ்சதுக்கு அப்புறம் மோடி அவர்கள் சொல்றாங்க என்னன்னு, 2 பேரும் இணைஞ்சாங்களா? இணைஞ்சதுக்கு அப்புறம் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளரா ஒன்னு உருவாக்கி கையில தராங்க. நீங்க தானே ஒருங்கிணைப்பாளர் A1 A2 தானே இருக்கு. நீங்க தான் இருக்கீங்க. நீங்க முதலமைச்சரா நீங்க வந்துட்டு 3 முறை முதலமைச்சரா இருந்து 4வது முறை யாரு எடப்பாடி அண்ணன் முதலமைச்சரா இருக்காரு. நீங்க கேக்குறீங்க இதெல்லாம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல பேசிட்டு தான் அடுத்த முறை முதல்வர் யார் வேட்பாளர்ன்றதை பேசிட்டு முதல் கொண்டு அந்த தேர்தலை சந்திக்கும் போது அப்போ ஒரு சலசலப்பு. முதல்வர் வேட்பாளர் யாருன்றது இதெல்லாம் கூட இருந்தவங்களுக்கு தெரியும். சென்ற முறை விவாதம் உங்களுக்கு வந்தவங்களுக்கு நம்ம இதெல்லாம் பேசுறதுக்கான வாய்ப்புகள் நேரம் கொடுக்கப்படல. அது ஒரு சிறிய சலசலப்பு ஏற்பட்டது. நீங்களே தான் நெறியாளராக இருந்தீங்க. சென்ற முறை நடந்து உங்களுக்கு தெரியும். இதெல்லாமே நீங்க தான் இருக்கணும். மகளிர் இருந்தாதான் சமரசமாகும். அதாவது இதெல்லாமே உலகத்திலேயே A+ ஃபர்ஸ்ட் ஒரு நபர் யாருன்னு கேட்டா இன்னைக்கு ட்ரம்பே வந்து 2வது இடம் 3வது இடம்ன்றாங்க. மோடி அவர்கள் தான் சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு நபரை நீங்க சர்வசாதாரணமா பார்க்கணும்னா முதல்ல நீங்க என்ன இடத்துல இருக்கீங்க அதை பார்க்கணும். செல்போன்ல மெசேஜ் அனுப்பிச்சேன் இதெல்லாம் ரொம்ப இது நகைப்புக்குரிய விஷயமா சிரிக்கிறதா என்னன்னே தெரியல.
நீ பார்த்து என்ன பண்ண போற, பார்க்கல என்ன பண்ண போற? அதனாலதான் அவங்க அப்பாயின்மெண்ட்டே கொடுக்கல. கொடுக்குற அளவுக்கு நீங்க முக்கியத்துவம் ஆள் இல்லைன்றது அவங்களுக்கு தெரியும் பாரத பிரதமருக்கு. அதனால கடந்த காலன்ட்டு அண்ணன் எடப்பாடி அவர்களே பதிவு பண்ணிட்டாரு. நேற்றைக்கு கூட செங்கோட்டையன் இவர் நம்ம பொன்னையன் அவர்கள் செய்தியாளர் சந்திப்புல அது முடிஞ்சு போன கதை, காலாவதியான பொருளை பத்தி பேசி பிரயோஜனம் இல்லைன்ட்டாரு. அப்புறம் அதை பத்தி பேசி என்ன பிரயோஜனம்? தொடர்ந்து பேசுவோம். உண்மையில் நடந்தது என்ன என்பதை பற்றி நம்மளுடைய விருந்தினர்கள் அவர்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். குமரராஜா சார், இபிஎஸ்க்கு ஆதரவாக செயல்படுகிறாரா நயினார் அப்படின்னா, இல்ல அது வெட்ட வெளிச்சமான உண்மைதானே? ஏனென்றால் பிஜேபியோட கூட்டணியில இருக்கிறது, அது எப்படி நிர்பந்தமோ இல்ல நினைப்புல இருந்ததோ அது அதுக்கப்புறமா இருக்கட்டும். ஆனால் அவருக்கு ஆதரவாக இவர் செயல்படுவார், பட்டு கொண்டிருக்கிறார் அப்படின்றதானே நிதர்சனமான உண்மை. தேசிய ஜனநாயக கூட்டணியாக இருக்கின்ற, மத்தியிலே ஆளுங்கட்சியாக இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி, அமித்ஷா அவர்கள் வந்து இங்கே கூட்டணி அறிவித்த பொழுது என்ன சொன்னார்? தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் போட்டியிடும் மதிப்பிற்குரிய இபிஎஸ் அவர்கள்தான் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. அப்போ அதிமுக ஒன்றும் சாதாரண கட்சி அல்ல. இன்றைக்கும் 12,600 பூத்துகளாக இருக்கின்ற தேர்தல் வாக்குச்சாவடிகளில் ஒரு இடத்தில் கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொண்டன் இல்லாத பூத்து தமிழ்நாட்டில் கிடையாது. அதிகபட்சமாக இன்றை வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை விட அதிகபட்ச ஆட்சி கட்சியாக இருந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான். அதில் எந்த மாற்றம் இல்லை. அவங்க எவ்வளவோ முயற்சி பண்ணி அது எப்படி வந்தார்கள் என்பதெல்லாம் வேறு ஒரு கதையாக இருக்கட்டும். ஆனால் கூட்டணி அமைப்பதற்கு எப்படி இவர் டெல்லிக்கு போய் அங்கிருந்து முடிச்சு வச்சாரா, இல்லை அவர் அமித்ஷா அவர்கள் இங்கிருந்து வந்து இவர் கூட்டணியை இறுதி செய்தார்களா என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசியல் பலம் என்பது சற்று குறைவு தான். அது எந்த மாற்றமும் இல்லை. அதை ஒத்துக்கிட்டு தான் வேணும். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எல்லா இடத்திலும் பின்னி பரவி இருக்கிறது, ஆட்சி கட்சியாக இருந்திருக்கிறது, கிளை இல்லாத ஊர்களே இல்லை என்பது யதார்த்தம். அப்படி இருக்கின்ற பொழுது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு நல்ல வலுவான கட்சி கிடைத்திருக்கிறது என்கின்ற பொழுது அந்த கட்சியைத்தான் பாராட்டுவார்கள், சீராட்டுவார்கள். அதை அவர் கோபித்து கொள்ளாமல் இருக்கின்ற அரசியலில் அப்படி தான் நடக்கும். அது என்ன செய்ய முடியும்? நம்ம இவரை சிண்டேவை கொண்டு வந்தாங்க மகாராஷ்டிராவில், மொத்தத்தில் சிவசேனாவை முடிச்சு வச்சுட்டாங்க. இன்றைக்கு மகாராஷ்டிராவில் அரசியலுக்கு மீறி பிஜேபி வந்து இப்போ சிண்டேவும் களியாயிட்டார். பாரதிய ஜனதா கட்சி அதிகபட்ச மெஜாரிட்டியோடு இன்றைக்கி ஆட்சிக்கு வந்திருக்கிறது. இது ஒவ்வொரு அரசியல், நான் பிஜேபி என்பதாக சொல்லவில்லை, ஒவ்வொரு அரசியல் கட்சியும் தனக்கு சாதகமாக இருக்கின்ற அவ்வப்பொழுது ஏற்படுகின்ற அரசியல் சூழல் சந்தர்ப்பங்களுக்கு ஏற்ப தன்னை தகவமைத்துக் கொள்வது தான் யதார்த்தம். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இபிஎஸ் உடைய தலைமையில் இயங்குகின்ற இயக்கம்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை ஓபிஎஸ்ஸே ஏற்றுக்கிட்டாரு. அதனால தான் இப்போ ஒரு பிரச்சனையே. இவர் என்ன சொல்றாரு, தேடி தேடி பல தடவை முயற்சி பண்ணி பார்த்தாரு, எப்படியாவது என்னை சேர்த்துக்கொள்ளுங்கள், நான் சேர்த்துக்கிறேன், ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் பாட்டுக்கு ஒரு ஓரமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டு அரசியலில் நான் ஒரு கைப்புள்ளியாக கூட இருந்து விடுகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தாரு. ஆனால் நீங்கள் எதுவாகவும் இருக்க வேண்டாம், எங்களிடம் நீங்கள் தேவையில்லை. அதனால் ஏனென்றால் ஏற்கனவே அவருக்கும் இபிஎஸ்ஐ வைத்துக்கொண்டு 4.5 ஆண்டு காலம் ஆட்சி கட்சியாக இருந்தபோது நடத்திய பொழுது அவர் பட்ட கஷ்டங்கள், இவரால் ஏற்பட்ட துன்பங்கள், அதை எல்லாத்தையும் வெளியில் சொல்ல முடியாது. ஆனால் அவருக்கு இருந்த அந்த கஷ்டத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்கிற முடிவு வந்த பொழுதுதான் இனிமேல் எந்த காலத்திலும் ஓபிஎஸ் அவர்களை சேர்த்து கொள்வதில்லை என்று. சரி, ஏதாவது ஒரு முயற்சி பண்ணது தன்னுடைய பலத்தை காட்டியிருந்தால் எடப்பாடி பழனிசாமி அவர்களோட சற்று பயந்திருப்பார். ஓகே, இவருடைய ஆதரவாளர்கள் இருக்கிறார்கள் என்று இது பண்ணினார். ஆனால் இவர் அரசியல் ரீதியாக மக்களை சந்திப்பதற்கு பதிலாக அரசியலில் ஏதாவது ஒன்று செய்துவிட வேண்டும் என்று தன்னுடைய சாதிய பண்பாட்டை, தன்னுடைய சாதிய விஷயத்தை உள்ளே கொண்டு வந்து சம்பந்தப்பட்ட நபர்களை அனைவரையும் சேர்த்து கொண்டு, நான் இருந்தால் இந்த குறிப்பிட்ட சாதியினர் எனக்காகத்தான் இருப்பார்கள், எனக்காகத்தான் ஓட்டு போடுவார்கள் என்பது இருந்தது. ஆனால் யதார்த்தம் அதுவல்ல என்பது பல தடவை நிரூபிக்கப்பட்டுவிட்ட காரணத்தினாலே இனிமேல் ஓபிஎஸ்ஸால் சுழியம் பன்னீர்செல்வத்தால் எந்த பிரயோஜனமும் இல்லை. சுழியம் இன்னொரு சுழியத்துடன் சேர்ந்தால் என்ன ஆகும்? சுழியத்திற்கு முன்றாக ஒன்று போட்டாலோ அல்லது அதற்கு முன்றாக ஒன்று போட்டால்தான் ஏதாவது சற்று மதிப்பு கூடும். இவர் மதிப்பு கூட்டுகின்ற ஊதியம் அல்ல, இவர் மதிப்பே இல்லாமல் போய்விட்ட மக்களிடமிருந்து தனியாக தனித்து விடப்பட்ட தனிமரமாக
தென்னை மரமாக தனியாக நிற்கின்ற காரணத்தினாலே அவர் ஒத்த மரமாக இருக்கிறார். அவர் 10 மரமாக தோப்பாக இல்லாத காரணத்தினாலே இந்த தோப்பு தெரிய தேவையில்லை. தோப்பாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளலாம். இவர் தனி மரம், எந்த பிரயோஜனமும் இல்லாமல் விளைச்சல் கொடுக்காத மரம், மலட்டு மரம். ஆகவே இதை அரசியலில் சேர்த்தால் எதுவும் நடக்கப் போவதில்லை என்பதற்காகத்தான் ஓபிஎஸ் அவர்களை தள்ளி வைத்திருக்கிறார்கள். அதை பிஜேபி யதார்த்தமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அதனால்தான் அவருக்கு உரிய மரியாதை என்பது அரசியல் ரீதியாக கிடைக்கவில்லை. சரிங்க சார். சாரதி சார், நீங்க சொல்லுங்க. அதாவது அவரை சேர்த்துக் கொள்வதால் எந்த பலமும் இல்லை, அதனால் தான் அவர் தனித்து விடப்பட்டிருக்கிறார் என்று. அவரால் எந்த பலமும் இல்லை என்று தனித்து விடப்பட்ட பிறகு அதிமுக என்ன பலத்தை தமிழக மக்களிடம் பெற்றிருக்கிறது? தொடர் தோல்விகளை கண்டு கொண்டிருக்கிறார் என்று எதிர்க்கட்சியினர் விமர்சனம் செய்வதற்கு ஒரு பேசு பொருளாகி இருக்கிறாரே இபிஎஸ் அவர்கள். அப்போ ஓபிஎஸ் அவர்களை சேர்த்துக்கிட்டா அந்த பலமாவது நமக்கு கிடைக்கும் அப்படின்ற எண்ணம் ஏன் அவருக்கு வரவில்லை? அதனால எதுவோ சரி, அங்கிருந்த ஒரு படி மேலே ஏறி இருக்கிறார் என்றால் பரவாயில்லை என்பது எதிர்க்கட்சியினரும் விமர்சனமாக இருக்கிறது. உங்களுடைய கருத்து என்ன? என்னோட கருத்தை நான் பதிவு பண்ணிடுறேன். ஆனால் இவங்கெல்லாம் பேசும்போது இடையில குறுக்கிடல. நீங்க எப்படியும் நான் பேசினா ஒரு 2 தடவை குறுக்கிட்டுருவீங்க. குறுக்கிடுவதல்ல, இப்பொழுது குறுக்கிடுவதற்கு சொல்றேன். உங்களிடம் திரும்ப கேள்விகளை கேட்டு இன்னும் பல விஷயங்களை தெரிந்து கொண்டு மக்களிடம் சொல்வதற்காகத்தான் அது குறுக்கிட தவிர வேற ஒன்றும் இல்லை. மிக சிறப்பு. உங்க பதிவை நான் ஏத்துக்கோங்க. சரிங்க. இப்ப நீங்க கேட்டீங்க, இவர் இருக்கும் பொழுது 2021 தேர்தல் நம்ம சந்திக்கிறோம். ஓபிஎஸ் அவர்கள் இருக்கும்பொழுது அந்த பிரச்சாரம் எப்படி இருக்குன்னா, காலையில கிளம்புவாங்க, நைட்டு இரவு 10 மணியோட நேரம் முடியும். அதுக்குள்ளே பிரச்சார சுற்றுப்பயணத்தில் இருப்பாங்க. எல்லா அமைச்சர்களும் சரி, முன்னாள் அமைச்சர்களும் சரி, அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் சரி, அப்படி தான் பிரச்சாரம் இருக்கும். இவர் இருக்கும்போது நீங்கள் கேட்டீங்க, தோல்வியே தொடர்ச்சியாக இருக்குன்றதுக்காக இதை பதிவு பண்ணுறேன். இவருக்கு கூட நாங்கள் இருக்கும்போது காலையில் கிளம்புவார். கிளம்புறதே 11 மணிக்கு தான் கிளம்புவார். கிளம்பிட்டு 1 மணிக்கெலாம் வந்துடுவார். பிரச்சாரம் எங்கன்னா போயிட்டு ஒரு இடத்துல ஸ்டே பண்ணிடுவாங்க. அவ்வளோதான். 4 மணிக்கு தான் பிரச்சாரத்துக்கு கிளம்புவார். அதுபோல் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 10 பாயிண்ட் பார்க்க வேண்டியது இருக்கும். ஆனால் இவர் மொத்தமாகவே பார்க்கறது 4 பாயிண்ட் 5 பாயிண்ட் மேலே பார்க்க முடியாது, நேரம் இருக்காது. நைட்டு 10 மணிக்கு வேற ஒரு பாயிண்ட் போய் நிற்கும் போது தேர்தல் ஆணையம் கொடுத்த நேரம் முடிஞ்சு போயிடும். அதனாலயே எத்தனையோ இடங்கள்லாம் அந்த மாதிரி நடந்திருக்கு. கூட இருந்த கண் கூட நம்ம பார்த்தவங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி தான் பயணங்கள் இருந்தது. ஆனால் எடப்பாடி கழக பொதுச்செயலாளர் அவர்கள் சுற்றுப்பயணம் பண்ணுறது சரியான நேரத்தில் எல்லா பாயிண்ட்டையும் கரெக்டாக முடிப்பார். அதனால தான் நமக்கு இந்த 66 இடங்களும் நமக்கு கிடைத்தது. இல்லைன்னா அந்த சுற்றுப்பயணம் அனல் பறக்கும் சுற்றுப்பயணம். ஏன் கேட்டால் ஆமாம், இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே போகிற இடம் எப்படி இருக்கு பாருங்கள். நான் ஸ்டாப், வெயில் கூட பார்க்க மாட்டார். அப்படி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணுவார், அப்படி தான் இருப்பார். போகிற இடங்கள்லாம் தொண்டர்கள் அப்படி வேலை பார்ப்பாங்க. நாங்களும் இறங்கி வேலை பார்த்துருக்கோம் அவர் கூட, அண்ணன் கூட. இப்போ பிரச்சார ஈரோடு தேர்தலுக்குலாம் நாங்கள் சுற்றுப்பயணம் பண்ணியிருக்கோம். இது எதுக்கு சொல்கிறோன்னா, அன்றைக்கி 21 காலகட்டங்களில் இவர்கிட்ட இருந்து நாங்கள் எடப்பாடி அண்ணன்கிட்ட நாங்கள் சுற்றுப்பயணம் பண்ணும்போது ஆச்சரியமாக இருக்கும். நாங்களே போய் கொஞ்ச நேரம் வேறு ஒரு பாயிண்ட் முன்னாடி போய் நிற்கலான்னு நினைப்போம். ஆனால் அவர் சுற்றுப்பயணம் பேசிட்டு வருவார். இவர் இல்லாத போது இவருக்கு வெளியே போனதுக்கப்புறம் பாதிப்புகள்லாம் அவ்வளோ இல்லைங்க. ஆளுங்கட்சி திமுக வந்துருச்சு. அப்படி வரும்போது அந்த ஆளுங்கட்சி என்ன செய்யும்? இடைத்தேர்தல்லாம் எப்படின்றது ஏற்கனவே பல முறை நம்ம பதிவு பண்ணியாச்சு. விஜயகாந்த் அவர்களும் பதிவு பண்ணிட்டாங்க. இது எப்படின்றது ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும்ன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சது. உள்ளாட்சி தேர்தலும் பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியில தான் இருக்குது. ஆளுங்கட்சிக்கு அவங்க சாதகமா தானே அவங்க பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் ஜெயிச்சாங்களே தவிர உங்களுக்கு தொடர் தோல்விகள் எல்லாமே. நீங்க இதையே நீங்க நாடாளுமன்ற தேர்தலை நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா, அதை ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா அந்த தேர்தல் எப்படி இருந்ததுன்னா, மோடி மேல இவங்க திமுக பொய் பிரச்சாரங்கள் செய்து இவங்க மறுபடியும் இவங்க போய் சேர்ந்துருவாங்க. எங்களை அதிமுக போய் சேர்ந்துட்டா நீட்டு தள்ளுபடி பண்ண மாட்டாங்க, நகைக்கடன் தள்ளுபடி எல்லாத்தையும் நிறுத்திடுவாங்க, மானியம் தர மாட்டாங்க, கேஸ் சிலிண்டருக்கு மானியம் குறைக்க மாட்டாங்க, பெட்ரோல் குறைக்க மாட்டாங்க. இதை மாதிரிலாம் போய் பிரச்சாரம் பண்ணி தான் அந்த தேர்தலில் காங்கிரஸுக்காக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட்டை கொண்டு வந்துடும் சொல்லி பொய்யான வாக்குறுதியில் பல பொய்களை சொல்லி தான் தேர்தலில் வெற்றி பெற்றது. ஸோ நீங்கள் தோத்தாங்கன்றதுக்காக நான் இதை பதிவு பண்ணுறேன். ஓபிஎஸ் இல்லைனாலும் தோக்கத்தான் செஞ்சுது, அவர் இருக்கும்போது தோக்கத்தான் செஞ்சுது. ஆனால் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சுற்றுப்பயணம் செய்ததாலே 66 இடம் மெஜாரிட்டியில எதிர்கட்சி தலைவரை இன்னைக்கு அந்தஸ்துல இன்னைக்கு உட்காந்துட்டு இருக்காரு. இல்லைன்னா இவர் அந்த முயற்சி கூட செய்யலையேங்க. யோசிச்சு பாருங்க, நீங்க அந்த முயற்சி கூட செய்யலையே. நீங்க உங்களை நம்பி வந்த தொண்டர்களுக்கு எதுவும் செய்யலைங்க. ஊருக்காரங்க நீங்க காசு பணம் அதெல்லாம் நான் குறிப்பிட்டு பேசல. உங்க கூட பயணம் பண்ணவங்களுக்கு, உங்க கூட இருந்தவங்களுக்கு, ஊருக்காரங்களுக்கு தண்ணி தரல, கிணறு தரல. அங்க இருக்கிறவங்க அப்புறம் என்னன்னு தெரியும்,
நீதிமன்றம்லாம் போனதுக்கு அப்புறம் தான், நீதிமன்றம் உத்தரவு போட்டதுக்கு அப்புறம் தான் அந்த கிணறு தராரு. இதெல்லாமே வந்து அங்க இருக்கிறவங்களுக்கே சொல்லுவாங்க. அங்க நாங்க பெரிய குளத்துல இவர் சாதாரண நடந்து போவாரு, யாருமே இவருக்கு மதிக்க மாட்டாங்கன்னா கண்டுக்க மாட்டாங்க. நமக்கு தான் தெரியும் இவர் முதல்வரா இருக்கும்போது, துணை முதல்வரா இருக்கும்போது காரை விட்டுட்டு 11 மணிக்கு இரவு இவர் மட்டும் தனியாக வாக்கிங் நடந்தவர் எல்லாம் அவங்க வீட்டு வாசல்ல தான் உட்காந்துருப்பாங்க. இப்ப அங்க இருக்கிறவங்க கூட இதை பார்ப்பாங்க, நம்ம ஊரை பத்தி பேசுறாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன் கேட்டீங்கன்னா உண்மை, இது உண்மை அதே தங்க தமிழ்ச்செல்வன் அடுத்த தெருவில் இருக்காரு, அவருக்கு இருக்கிற அந்த ஒரு கிரேஸ், அவரு நம்ம கிட்ட இருந்து போனவர் தான் இன்னைக்கு திமுகக்கு. அந்த அந்த மக்கள் செல்வாக்கு வந்து அங்க இருக்கிற இவருக்கு இல்ல, அங்கேயே இருக்கிற தங்க தமிழ்ச்செல்வனுக்கு அந்த செல்வாக்குகள் கூடி இருக்கும் இருந்தது. இதுதான், அதாவது ஒரே ஒரு விஷயம் நான் பதிவு பண்ணிடுறேன், நான் கண்ணால பார்த்தது. ஒரு நபர் வந்து ஸ்ரீரங்கத்துல இருந்து பார்க்க வராருங்க, துணை முதலமைச்சர். கிரீன்ஸ் ரோட்ல இருக்காரு இவர் இல்லத்துல. காலையில கிரீன்ஸ் ரோட்ல இருக்காரு, 7 மணிக்கு வந்து பார்க்க வராரு, ஸ்ரீரங்கத்துல இருந்து வந்திருக்காரு. இரவு 10 மணி வரை நிக்க வச்சு, வெளியவே நிக்க வச்சு, ஊனமுற்றவர் வெளியவே நிக்க வச்சு, இல்ல அவரை பார்க்க முடியாதுன்னு. அந்த ஆள் உண்மையா யாருன்னே தெரியல இன்னைக்கு. அந்த ஆள் உண்மையா நின்று வயிறறிய சாபம் விட்டுட்டு போறேன், இதே போல ஒரு நாள் கரவேட்டி கூட கட்ட முடியாம நீ போவேன்னு சொல்லிட்டு போனா அந்த ஆள். நிஜமா நான் பார்த்தேன், கண்கூடா பார்த்தேன். அது அப்படியே நீங்க நடந்தது. ஒரு தொண்டனா, அடிமட்ட தொண்டனா, சில நொடிகள் மட்டும் தொண்டன் அதாவது ஒரு தொண்டனா, நான் இன்னைக்கு இந்த கரவேட்டி கட்டுறேன், நல்லது நினைத்தால் நல்லதே நடக்கும். நல்லது நினைக்கலன்னா இன்னைக்கு அடிப்படை உறுப்பினர் கூட இல்ல அவரு. இதுதான் யதார்த்தம். அதனால நாம நீங்க அடிப்படை உறுப்பினர் இல்லாத நீங்க போய் எப்படிங்க பாரத பிரதமரை பார்க்க முடியும்? அதெல்லாம் நடக்குமா? நிறைவான கருத்தா நான் எடுத்து நிறைவான கருத்தாவே பதிவு பண்ணுங்க. சில நொடிகள் மட்டுமே, குறைந்தபட்சமாக இருக்கின்ற நேரத்தை சரியாக பயன்படுத்தி திறமை இருந்தால் தாராளமாக செய்ய முடியும். பேரறிஞர் அண்ணா அவர்கள் 1 நிமிடம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னது மணியோ பத்திரை, மாதமோ சித்திரை, நீங்கள் உதய வேண்டிய இல்ல, நீங்கள் உங்களுக்கும் நித்திரை, நீங்கள் இட வேண்டிய சின்னம் உதயசூரியன். ஆகவே உதயசூரியன் இட வேண்டும் முத்திரைன்னு முடிச்சாரு. 1 நிமிடத்துல இத்தனை விஷயங்களை உங்க கேட்க முடியும், அவ்வளவுதான். அதிகபட்சம் என்னன்னா வளரிட்டு இருக்கலாம் அதெல்லாம். ஆனால் தேவை எதுவோ முத்திரை இடப்பட்டதா அதுதான் ஜெயிச்சாங்க. ரெக்கார்ட் பிரேக் பண்ணாங்கல்ல, அப்ப வந்துட்டாங்கல்ல, காங்கிரஸை வெற்றி பெற்று வந்து விட்டார்கள். ஆகவே அரசியல் ரீதியாக இன்றைக்கு ஓபிஎஸ் அவர்கள் அனாதையாக்கப்பட்டிருக்கிறார். காரணம் அவருடைய நடவடிக்கைகளை தெரிய வேறு யாரும் அதற்கு பொறுப்பல்ல. ஆகவே அப்படி இருக்கின்ற பொழுது அவருக்கு அரசியல் எதிர்காலம் இல்லை, முயற்சி பண்ணி பார்க்கலாம். ஆனால் கண்ணு கட்டிய தூரம் வரை அவருக்கான ஒளிவட்டம் தெரியவில்லை என்பது யதார்த்தம். அப்படித்தான் அரசியல் நடக்கும் என்பதும் யதார்த்தம். நன்றி ராகவன் சார், உங்களுடைய நிறைவான கருத்து. 2026 சட்டமன்ற தேர்தல் வந்து இபிஎஸ் ஓபிஎஸ் 2 பேருக்குமே வாழ்வா சாவாங்கிறது தான். ஏன்னா இபிஎஸ் பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட்டணி வச்சிருக்காரு, திமுக கூட்டணி இன்டாக்டா இருக்கு. ஸோ திமுக எதிர்ப்பு ஓட்டை வாங்கறதுக்கு அந்த பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி போருமானா போராது, பலவீனமா தான் இருக்கு. ஏன்னா தேர்தலில் வந்து திமுக ஒரு பக்கம், பாஜக அதிமுக ஒரு பக்கம், சீமான் ஒரு பக்கம், விஜய் ஒரு பக்கம் சொல்லி 4 முனை போட்டி இருக்கு. இதுல வந்து பாமக ஒரே ஒரு பதிவு பண்ணிடுறேன் சார், ஒரே ஒரு பதிவு சார். இப்பவும் அவரை நம்பி இருக்கும், ஓபிஎஸ் அவர்களை நம்பி இருக்கும் சில அதிமுக தொண்டர்களையும் இப்பவும் இந்த நொடி முதல் கொண்டு ஏமாத்திட்டு தான் இருக்காரு. அதை மீறி தான் இன்னைக்கு முதல்வர் தீய சக்தி திமுக என்று பதிவு செய்த புரட்சி தலைவர் சரி, அம்மாவும் சரி, இன்னைக்கு அவர் வீட்டு வாசல்ல போய் முதல்வரை மரியாதை நிமித்தமா பார்த்தன்னு ஒரு அப்பட்டமான ஒரு பொய்ய சொல்லிட்டு வெளியே வந்து நாங்க அரசியலில் எதிரியும் அல்ல, நிரந்தர எதிரியும் அல்ல, நண்பரும் அல்லன்னு பதிவு பண்றாரு. இவரோட எந்த அளவுக்கு இவர் தரம் தாழ்ந்து போயிட்டாருன்றதை இதை புரிஞ்சுக்கணும் நீங்க. இதுல எப்படின்னா, ஒரே நிமிஷம், இப்ப திமுக எதிர்ப்போட்ட அவங்க எப்படி வாங்க போறாங்கன்னு ஒரு பக்கம். 2வது இப்ப அதோட கூட சேர்ந்து இப்ப ஓபிஎஸ்க்கு ஒரு ஓட் பேங்க் இருக்கு. இப்ப தேனி, ராம்நாத், அது தவிர அவங்க சமூகத்தை சேர்ந்தவங்க டெல்டா மாவட்டங்கள் இருக்காங்க. அதனால அந்த எதிர்ப்பையும் இபிஎஸ் எப்படி சமாளிக்க போறாங்கிறது கேள்விக்குறி. அதே நேரத்துல இன்னைக்கு போய் ஸ்டாலின் அவர்களை சந்தித்தாரோ
அந்த இடத்திலேயே இவருக்கு வாக்குகள் விழக்கூடாது, சரிங்க, சரிங்க. போடக்கூடாதுன்னு அதிமுக தொண்டர்கள் முடிவு பண்ணிட்டாங்க. அவர் ஆதரவாளர்களே சரிங்க. இவர் எப்போ ஸ்டாலினை சந்திச்சாரோ அதோட முடிஞ்சிச்சு, சரி அதையும் இழந்துட்டார். ஓபிஎஸ் இந்த தேர்தல்ல தனக்குள்ள செல்வாக்க நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்காரு. சரிங்க சார், நன்றி சார், நன்றி. செல்வம் சார், உங்களுடைய நிறைவான கருத்து. சகோதரி, நான் வந்து குமரராஜா அவர்களோடும் தம்பி சாரதியோடும் முரண்படுறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, அரசியல்ல வந்து விசுவாசம் அதெல்லாம் வந்து பெரிய அளவுல நீங்க யாருமே பேச முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அதிர்ஷ்டம், அந்த ஆற்றலை விட அதிர்ஷ்டம் அதிகமா இருக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அண்ணா அவர்கள் மறைந்த பிறகு டாக்டர் நாவலர் அவர்கள் அண்ணாவால் தம்பிவா தலைமையேற்க ஆணையிடு அடங்கி நடக்கிறேன் என்று சொன்ன அண்ணா அவர்களால் அடையாளம் காட்டப்பட்ட டாக்டர் நாவலர் அவர்களால் அண்ணா மறைந்த பிறகு முதலமைச்சர் பதவிக்கு வர முடியல. அவருக்கு ராஜேந்திர காய் நகர்த்தல் டாக்டர் நாவலருக்கு தெரியாது. அதே போலவே பேராசிரியர் அவர்கள் கூட கலைஞர் முதலமைச்சரான பிறகு நான் அவர் கலைஞரை முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டால் என்னுடைய மனைவி என்னை வீட்டில் அனுமதிக்க மாட்டார் என்று சொல்லிலாம் பேராசிரியர் அன்பழகனார் அவர்கள் சொன்னாங்க. ஆனால் காலம் வந்து அதற்கு பிறகு கலைஞருடைய தனித்த ஆற்றல் வந்து அவரை முன்னிலைப்படுத்தியது. அவரை வந்து இந்தியாவிலேயே ஒரு மதிக்கத்தகுந்த முன்னணி தலைவரா மாறினாங்க காலம். நீங்க ஒரு மரியாதைக்குரிய இயக்குனர் மணிவண்ணன் அவருடைய அமைதிப்படை படத்துல பார்த்திருப்பீங்க. அதாவது இடைத்தேர்தலில் வெற்றி பெறும் போது 5000 ஓட்டு லீடிங் சொன்ன உடனே சத்யராஜ் சிகரெட் பிடிக்க மாட்டார் அவர் முன்னால, மணிவண்ணன் முன்னால. அதே 25,000 ஓட்டு லீடிங் சொன்ன பிறகு மணிவண்ணன் சொன்னவர் என்ன மணி என்னங்க மணி அப்படின்னு பாருங்க. இது வந்து அரசியல்ல சாதாரணமா நடக்கிறது. நான் தம்பி சாரதியோட கருத்துல ஒண்ணு நேரடியா முரண்படுறேன். என்னன்னா, திரு டிடிவி தினகரன் அவர்கள் இந்த பாரதிய ஜனதா கூட்டணியில் நிலைத்து நிற்பார் என்று நான் நம்புகிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர் தனி கட்சி, அவர் அதிமுக கிடையாது. அவர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்கிற ஒரு தனித்த அடையாளத்தோடு இருக்கிறார். அதனால அவருக்குன்னு ஒரு தனி சின்னம், குக்கர் என்கிற ஒரு சின்னம் இருக்கிறது. அதனால அவர் இங்க இருப்பாரு. அதுக்கு போக நாம வந்து விசுவாசம் அது இதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்து யார்கிட்ட போக்க வேண்டியதில்லை. இவர் வல்லவர் இல்லை. வல்லவன் பம்பரம் வந்து சகதியிலேயே ஆடுங்கிறதா கிராமத்து பழமொழி. இவர் வல்லவர் கிடையாது. அதே நேரத்துல அதாவது சரியான நேரத்தில் தவறான முடிவெடுக்கிறவர்கள், தவறான நேரத்தில் சரியான முடிவெடுக்கிறவர்கள் அரசியல்ல வெற்றி பெற முடியாதுங்கிறது கடந்த காலத்துல அது பல்வேறு காரணங்கள் இருக்கு. அதுல ஒரே ஒரு உதாரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மிகப்பெரிய பெருந்தலைவர் காமராஜர் ஐயா, பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை தவிர்த்து விட்டு தமிழ்நாட்டு அரசியலை யாரும் பேச முடியாது. ஆனாலும் கூட பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் 1963 ஸ்டேட் பிளான் என்று ஒரு உருவாக்கி, அதுவரை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த ஐயா பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஸ்டேட் பிளான் ஒன்றை உருவாக்கி முதலமைச்சர் பதவி விட்டு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவராக கட்சி பதவிக்கு போனாங்க. அதனுடைய விளைவு என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டில் காங்கிரஸ் காணாம போயிடுச்சு. அது சரியான நேரத்தில் தவறாக எடுத்த முடிவு. அதே நேரத்தில் 1967 மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு அவர் முதலமைச்சர் வேட்பாளராக வந்திருக்க கூடாது. அதனாலதான் என்னாச்சு, ஐயா பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தேர்தலில் தோற்க வேண்டிய நிலைமை வந்துச்சு. எதுக்காக இதை சொல்றேன்னா, அண்ணாச்சி வைகோ, மறுமலர்ச்சி திமுக தலைவர் வைகோ அவர்கள் கூட அப்படித்தான். தேர்தல்ல சரியான நேரங்களில் தவறான முடிவுகள் எடுப்பதால் ஏற்படக்கூடிய விளைவு இப்படிப்பட்ட சங்கடங்கள். அந்த சங்கடத்தை மரியாதைக்குரிய ஓபிஎஸ் அவர்கள் இப்ப அனுபவிக்காங்க. சரி, நாளைக்கு திமுகவோட சேர்ந்துருவாரா, அங்க சேர்ந்துருவாரா, அந்த கட்சியோட சேர்ந்துருவாரா அப்படின்லாம் நான் நினைக்கல. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர் தனக்கென்று ஒரு தனித்த வீட்டை கட்டி, அதான் தனித்த அடையாளத்தை உருவாக்கி, அந்த அடையாளத்தின் மூலமாக ஏதாவது ஒரு கட்சியோடு, பெரிய கட்சிகளோடு கூட்டணி வைத்து அவர் அரசியல் களத்துல இருப்பார் நான் நம்புறேன். அதே நேரத்துல பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுகவும் மிக வலுவான கட்சி, வலுவான கூட்டணி. ஏன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற 68,045 வாக்குச்சாவடிகளில் 7,167 வாக்குச்சாவடிகளில் பாரதிய ஜனதா கட்சி முதல் இடத்துக்கு வந்திருக்கிறது 2024 தேர்தல்ல. அதே போலவே 18,086 வாக்குச்சாவடிகளில் 2வது இடத்துக்கு வந்திருக்கு. அப்ப பாரதிய ஜனதா கட்சிக்கு 18 பாரதிய ஜனதா கட்சி கடந்த காலத்திலே அமைத்த கூட்டணி 18% வாக்குகளை பெற்றிருக்கிறது.
சரிங்க சார். அதிமுக 21% வாக்குகளை பெற்றிருக்கு. இந்த நம்பிக்கையுடன் 2026 தேர்தலை எதிர்கொள்ள போகிறீர்கள். இல்ல, ஏறக்குறைய 40% வாக்குகள் இருக்கிற காரணத்தால் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி தமிழ்நாட்டில் மகத்தான வெற்றி பெறும் என்பதுதான் இன்றைய அரசியல் நிலவரம். சரிங்க சார், நன்றி சார், நன்றி. அதனால நாம திரு ஓபிஎஸ் அவர்களையோ அல்லது எந்த தலைவரையும் நாங்கள் கொச்சைப்படுத்தி பேசுவதற்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு அவசியமும் இல்லை, அது எங்களுக்கான நேரமும் இல்லை. சரிங்க சார், நம்முடைய நேரம் இத்துடன் நிறைவு பெறுகிறது. இன்றைய விவாதத்தில் கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக. நேயர்களே, மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது தமிழரசி சிவகுமார்.